Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல The Second Sex by Simone de Beauvoir இந்த புக்கோட டீடைல் சம்மரி தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த வீடியோ புதுசா பார்க்கறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. First அந்த ஆத்தரை பத்தி some background information தெரிஞ்சுக்கலாம். Her name is Simone de Beauvoir. அந்த ஆத்தரை பத்தி உங்களுக்கு first தெரிய வேண்டிய information என்ன அப்படினா she is a woman. First point, French existential philosopher. She belongs to France. ஓகேங்களா, அந்த ஆத்தர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஃபிலாசபர், ஷீ இஸ் ஆல்சோ ஃபிலாசபர். அதில் வந்து அவங்க எந்த ஃபிலாசபியை வந்து பேஸ் பண்ணவங்க அப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமஸ் கொட்டேஷனே ஐ எம் தேர்ஃபோர் ஐ திங்க். நம்ம எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம இந்த சொசைட்டியில் எப்படி இந்த உலகத்தில் எப்படி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம், அதை பேஸ் பண்ண ஃபிலாசபி தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். தென் ஷீ இஸ் ஆல்சோ ஃபெமினிஸ்ட். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனே அதான். ஷீ இஸ் அ ஃபெமினிஸ்ட். ஃபெமினிஸ்ட்னா யார் அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் த ஈக்குவல் ரைட்ஸ் இந்த சொசைட்டி. மென்னுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ சொசைட்டியில் அதே போல் எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறவங்க தான் ஃபெமினிஸ்ட். ஸோ அதான் இந்த புக்கோட பேசிக். தென் ரைட்டர், we all know that well. Then and she is also a social theorist. Social theorist அப்படின்னா சொசைட்டியில் நிறைய திங்ஸ் நடக்கும், அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ் ஃபார்ம் பண்ணுறவங்க இவங்க. ஓகேங்களா, ஸோ ஷீ இஸ் த ஃபிலாசபர், ஃபெமினிஸ்ட், ரைட்டர் as well as a social theorist. தென் இவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கொட்டேஷன் அப்படின்னா திஸ் ஒன். ஆக்சுவலாக இந்த கொட்டேஷன் நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சாலே அவங்களோட பேசிக், அவங்களோட பிலீஃப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஒன் இஸ் நாட் born but rather becomes a woman. இப்போ நம்ம பிறக்கிறப்பே நம்ம வந்து விமனாக இல்லை, நம்ம எப்போ தான் விமனாக மாற்றப்படுறோம் அப்படின்னா பை த சொசைட்டி. ரேதர் பிகம்ஸ், நம்ம வந்து உண்மையான மாற்றப்படுறோம். நம்ம எதனால் அப்படின்னா சொசைட்டினால் மாற்றப்படுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லெட்ஸ் see that in detail. இந்த புக்கில் வந்து அந்த பாயிண்ட் வந்து நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் see that. தென் இந்த புக்கை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர் 1949. அப்புறமா அந்த புக்கை வந்து பற்றிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எப்படின்னா ஃபெமினிசம். ஃபெமினிசம் அதில் வந்து 3 பேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உமனோட ஓட்டிங் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. உமனுக்கு வந்து முன்னாடி ஓட்டு உரிமை கிடையாது, அதுக்காக வந்தது தான் ஃபெமினிசம். ஸோ செகண்ட் பேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த புக்கை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிசம். இதில் வந்து விமன் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க சொசைட்டியில். எதுக்காக அப்படின்னா ஈக்குவல் ரைட்ஸ். இப்போ வந்து மென்னுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ சொசைட்டியில் அதே ரைட்ஸ் எங்களுக்குமே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சில கல்ச்சுரல் திங்ஸாக இருந்தாலுமே சரி, மென்னுக்குள்ள அதே ரைட்ஸ் எங்களுக்குமே வேணும். அதை பேஸ் பண்ணது தான் இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிசம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ண புக் தான் இந்த புக் தான் வந்து அதோட பிகினிங்னே சொல்லலாம். இந்த புக்னால தான் இந்த செகண்ட் வேவ் ஃபெமினிசம் ஒன்றுனா ஆரம்பிச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தட் மச் திஸ் புக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Let's see the book in detail. The title is The Second Sex by Simone de Beauvoir. The bookோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ஆஃப் விமன். ஆப்ரேஷன் இன் த சென்ஸ் இந்த சொசைட்டியில் விமனை வந்து எப்படிலாம் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, ஓகே, எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிதான். தட் மீன்ஸ் மார்ஜினலைசேஷன். ஒரு சொசைட்டி அப்படின்னா விமனை வந்து நிறைய திங்ஸ் வந்து பண்ண விடாமல் அடக்கி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டான ரைட்ஸ் எல்லாம் கிடைக்காது. கேட்டால் வந்து இப்படிதான் அந்த உலகம், இதுதான் வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் பேசுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கே இருக்கு. தென் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் த மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் திஸ் புக். என்ன அப்படின்னா விமனை வந்து எப்படி சொசைட்டியில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க ஆஸ் தி அதர். இந்த வேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுவாங்களே, இப்போ ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸில் இப்போ எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னா இந்த 2 கொஷினும் படிச்சுக்கோ, அண்ட் ஆல்சோ ரீட் த அதர் கொஷின்ஸ் ஆல்சோ படிச்சுக்கோம்பாங்க. தட் மீன்ஸ் இப்போ நான் சொன்னதா 2 தான் இம்பார்ட்டன்ட் கொஷின், அது தவிர அடுத்ததையுமே படிச்சுக்கோ. அப்போ அதர் அப்படிங்கிறது என்னத்தை மீன் பண்ணுது? நாட் இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து விமனை சொசைட்டி வந்து ட்ரீட் பண்ணுது. அப்போ யாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா த மென். தட் இஸ் அப்போ மென்னை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா த செல்ஃப் அப்படின்னா என்ன? நான் தான், எல்லாத்துலேயும் நான் தான். மென்னோட டாமினன்ஸ் தான் சொசைட்டியில் இருக்கு, விமன் கிடையாது. விமனுக்கு வந்து சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதை வந்து டீல் பண்ணுற புக்காக தான் இது இருக்கு. எப்படிலாம் வந்து விமனை வந்து அதராக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த புக்கை பார்த்தா இந்த புக்கு வந்து நம்ம 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பார்ட்டுக்கும் ஒரு டைட்டில் இருக்கு. த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ். Second part title is Women's Lived Experience and the third part is called Toward Liberation. So இந்த பார்ட்ஸ் பற்றி டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்
இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் டைட்டில் இஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் மித். அதை பற்றியே டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபேக்ட்னா என்ன? உண்மை. ஓகேங்களா? அதே மித் அப்படின்னா வந்து கட்டுக்கதைகள். ஸோ அதை பேஸ் பண்ண திங்காக தான் இந்த பார்ட் இருக்க போகுது. How women are marginalized. That means marginalized அப்படின்னா அவங்க ஒதுக்கி உமன்ல வந்து இந்த சொசைட்டில எப்படிலாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க, என்னென்ன ஃபேக்டர் மூலமா ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் டீல் பண்ணும். விமன் இந்த சொசைட்டில 4 ஃபேக்டர் மூலமா வந்து ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் டிட்டர்மினிசம், செகண்ட் ஒன் சைக்கோ அனாலிட்டிக்கல் வியூ, third one historical materialism, and fourth one myth and reality. So இந்த 4 things மூலமா தான் விமனை வந்து இந்த சொசைட்டில ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம 1 by 1 டீடைலா பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் பார்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். that is called biological determinism. determinismனா ஒண்ணுமே கிடையாது, biological differences. இப்போ ஒரு மென்னுக்கும் விமனுக்கும் பாடி பார்ட்ஸ் சேஞ்ச் ஆகும்ல, அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. Definitely we have physical differences. யாருக்கும் அப்பனா men and women body parts, that is reproductive partsலாம் கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஸோ அது மூலமா சொசைட்டி என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து விமனுக்கு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது, இப்போ வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒர்க்கா, இப்போ ஒரு வெயிட் தூக்குற ஒர்க்கா அதை வந்து மென் தான் பார்க்கணும், விமன் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு விமன், உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி கிடையாது, உங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி கிடையாது, உங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்போ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா மென் அப்படின்னு வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கு சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து ரோல் ஸ்பெசிஃபை பண்ண போறாங்க. இப்போ ஒரு லேடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு லேடி ட்ரக் ஓட்டுறா, அவள் வந்து ஓட்டிட்டு போவாளா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரக் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ வெஹிக்கிள். ஓகேங்களா? அதை வந்து யார் வேணாலும் ஓட்டலாம், ஆனால் அது வந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள், அதை வந்து மென் தான் ஓட்டணும், அப்போதான் வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் பேசுறது தான் இது. ஸோ பேஸ்ட் ஆன் த பயாலஜி நீங்க இதான் பண்ண முடியும், இதான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் இவங்க என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க அதுக்கு சிமன் அப்படின்னா, பயாலஜி நாட் டெஸ்டினி. பயாலஜி வந்து நம்ம விதி கிடையாது. இப்போ நம்ம வந்து கேர்ளா பிறந்தா விமனா பிறந்தா அது வந்து நம்ம தலைவிதி கிடையாது. லைக் தட் வந்து பயாலஜி வந்து சொல்லல நீ வந்து விமன் அப்படின்னா நீ இதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல் திங்ஸ் இந்த சொசைட்டி ஆர் மேட் பை சொசைட்டி. எஸ்பெஷலி சொசைட்டியில வந்து யார் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் டிக்டேட் பண்ணி வச்சிருக்கா, இது போல திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா மேல். இப்போ மேல் டாமினேட், இந்த சொசைட்டியை வந்து ஃபுல்மே யார் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேல். ஸோ அவங்க தான் வந்து இது போல ரூல்ஸ், இது போல திங்ஸ், இது போல அசம்ஷன் அப்படின்னா அது உண்மையாவே இருக்காது, அதெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ஒரு ஐடியாவா இருக்கும். ஸோ இப்போ விமனா போறதா இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணும், இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்படிதான் உமனுக்கு வந்து இப்போ பயாலஜி மூலமா வந்து ஒரு இன்இக்வாலிட்டி நடக்குது. நமக்கு தேவையான திங்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை பேஸ்ட் ஆன் அவர் பயாலஜி. பயாலஜி மீன்ஸ் நம்ம பிறந்தது உண்மையான பிறந்ததுனால உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது, ஸோ நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்னத்தில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆர்குமெண்ட் அப்படின்னா சைக்கோ அனாலிட்டிக்கல் வியூ. சைக்கோ அனாலிசிஸ் வந்து சைக்காலஜியில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரி. இந்த தியரியை வந்து டெவலப் பண்ணி ஃபார்முலேட் பண்ணவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஹீ இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் தியரிஸ்ட் ஆக்சுவலி ஃபார் சைக்கோ அனாலிசிஸ். இவர் வந்து அவர் ஹோல் ஒர்க்லேயுமே, தட் மீன்ஸ் த ஹோல் சைக்கோ அனாலிசிஸ் தியரியிலையுமே விமனை வந்து எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பார் அப்படின்னா என்ன வெரி வெரி டீக்ரேடபிள் மேனர், என்ன ஒரு கீழ்த்தனமானு சொல்லுவோம்ல, அது போல தான் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான் உண்மையை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். இவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா எல்லா மென்னோட பெர்ஸ்பெக்டிவ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சோ மெனி ஃபெமினிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் விமனுக்கு வந்து ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டி ஆர் ஐடென்டிட்டி வாட் எவர், தட் மீன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி ஆர் ஐடென்டிட்டி அப்படின்னா தமிழில் தனித்துவம் ஆர் தனித்தன்மைன்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிறதே விமனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இவர் தியரி இருக்கும். அப்போ விமன் வந்து எப்படி தான் வாழ்கிறாங்க, அவங்க ஐடென்டிட்டி எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி சரௌண்ட்ஸ் அரௌண்ட் மேன். அவங்க ஐடென்டிட்டி ஃபுல்லுமே ஒரு மேனை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒய்ஃப் அப்படின்னா அவள் ஐடென்டிட்டி வந்து அவள் ஹஸ்பண்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு டாட்டர் அப்படின்னா அவள் ஐடென்டிட்டி அவங்க அப்பாவை பேஸ் பண்ணி இருக்கும். அது போல தான் இப்போ ஒரு மாம் அப்படின்னா அவங்க ஐடென்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க சில்ட்ரனை பேஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட். ஸோ உமனுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் ஓவராலாக அப்படின்னா, ஸோ சைக்காலஜிலையும் உண்மையான என்ன தான் பண்ணியிருக்காங்க, மார்ஜினலைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் திஸ் வாட் வி கேன் சே இஸ் இது வந்து ஒரு கல்ச்சுரல் பயாசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவில் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா, இந்தியாவில் மட்டும் தான் உமன் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னா நோ. வேர்ல்டு வைட் வந்து இது வந்து ஒரு காமனான திங் தான். இப்போ இந்தியாவில் ஒரு விதமாக போகுது டிகிரேட் பண்ண உமனை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு மாதிரி, ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு மாதிரி. ஸோ அப்படி தான் இது வந்து போய்கிட்டு இருக்கே தவிர விமனுக்குன்னு வந்து ஒரு தனி பிளேஸ் ஆர் இண்டிவிஜுவாலிட்டி எந்த சொசைட்டிலையுமே கொடுத்ததே கிடையாது. அதான் இந்த சைக்கோ அனாலிசிஸ் தியரியுமே வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அப்புறமா இந்த தியரியை பற்றி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து இதில் வந்து பீனிஸ் என்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? பீனிஸ் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த மேல் ஆர்கன், த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ என்வி அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீனிஸ் என்வி வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஆஸ் அ விமென் நம்ம எல்லாமே வந்து எதை பற்றி பொறாமப்படுறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம எல்லாமே இன்ஃபீரியர்னு நினைக்கிறோம். எதை வச்சு நம்ம இன்ஃபீரியர் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மேல் ஆர்கன் இல்லை, ஸோ நம்மளால் இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியராக நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த தியரிஸ்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக இது உண்மையா அப்படின்னா நோ. இது எல்லாமே எதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஆல் தீஸ் தியரிஸ் ஆர் கிரியேட்டட் பை மென். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மண்ட் ஃப்ராய்டுமே ஒரு மென் தான், அவரு கிரியேட் பண்ண தியரி தான் இது, அவருக்கு இது காயின் பண்ண வேர்ட் தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சொசைட்டியில் விமென் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் நினைக்கிறாங்க, அதை தான் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க சைமன். ஸோ நம்ம பயாலஜிக்கல் டிட்டர்மினிசம் சொன்னாங்களே, விமென் ஆர் இன்ஈக்குவல். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாடி பார்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே இப்போ சைக்கோ அனாலிசிஸ் சைக்காலஜி மூலமாகவும் இருந்தால் உண்மையில வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா, தே ஆர் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லிட்டு மென் பேட்ரியார்க்கல் சொசைட்டி ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ நம்மளுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் அவங்க என்ன பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, விமென்ஸ் ஒப்ரெஷன் த்ரூ ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியிலே விமென்ஸ் வந்து எப்படி வந்து ஒப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி இவால்வ் ஆனாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் ஃபேக்டர், மணி ரிலேட்டட் திங்ஸ். இவங்க எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டோன் ஏஜ் பீப்புள், தட் மீன்ஸ் மென் அண்ட் விமென் ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹண்டிங், வேட்டை தான் ஆடுவாங்க. அப்போ வந்து விமெனை வந்து நீ உட்காருன்னு சொல்லிட்டு மென் மட்டும் வேட்டையாட போக மாட்டான். யாரும் போவா அப்படின்னா மென் அண்ட் விமென் சேர்ந்து தான் போவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சொசைட்டியில் வந்து மென் அண்ட் விமெனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் போனால் அவளும் தான் போகிறா. அதுக்கப்புறம் எப்போ தான் இந்த ரைட்ஸ் மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர், த ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இது போல் திங்ஸ் டெவலப் ஆக என்ன ஆச்சு அப்படின்னா, மென் வந்து நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி திங்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ வந்து வீட்டில் விமெனை வந்து நீ வந்து இந்த சில்ட்ரன்ஸை பார்த்துக்கோ, ஃபேமிலியை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொசைட்டி வந்து டேர்ன் ஆக சேஞ்ச் ஆனிச்சு. ஸோ அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னா, எக்கனாமிக் ஃபேக்டர், தட் இஸ் இப்போ மணி எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துக்கிறது வந்து மென் தான். அப்போ மணி யார்ட்ட இருக்கும், மென்ட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண்டுலம் ஆக்சுவலி சேஞ்ச் ஆர் ஷிஃப்டட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எக்கனாமிக் நீடு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அப்போ எக்கனாமிக் நீடு வந்து விமென் வந்து யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மேல். ஏன் அப்படின்னா அவன்கிட்ட தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ரைட்ஸுமே இருக்குது, இப்போ வந்து ஃபேமிலியை மட்டும் டேக் கேர் பண்ணுறது அதான் ஒரு ரூல் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்ரியார்கி மேல் டாமினேட்டட் சொசைட்டி க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி மூலமாகவும், தட் மீன்ஸ் எக்கனாமிலாலேயும் வந்து என்ன தான் நடக்குது அப்படின்னா, விமெனுக்கு வந்து இன்இக்வாலிட்டி, தட் மீன்ஸ் மெனுக்கு வந்து தேவையான ரைட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா மெட்டீரியல் ரைட்ஸையும் யார் வச்சுருக்கா, மென் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட் 1, தட் இஸ் மித் அண்ட் ரியாலிட்டி. ஸோ மித் அப்படின்னா நம்ம நிறைய கட்டுக்கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமென் இருந்தால் அவள் தப்பு பண்ணால் ஹோல் ஃபேமிலியை அஃபெக்ட் ஆகும், அவங்க வந்து சபிக்கப்படுறாங்க. இது மாதிரி நிறைய இந்தியன் மித், நான் இந்தியாவில்னு மட்டும் கிடையாது, ஆர்கிடைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கும். ஸோ கல்ச்சுரல் போர்ட்ரேயல் ஆஃப் உமன் மித், நம்ம இது புக் லிட்ரேச்சர் மட்டுமே கிடையாது, இந்த மூவிஸ் கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு மூவிஸ் எடுத்தால் யாருக்கு வந்து டாமினன்ட் கேரக்டர் இருக்கும், அந்த ஹீரோவுக்கு தான். ஹீரோயின் வந்து எப்படி இருப்பான், ஒரு இமோஷ்னலாக வீக்கான ஒரு விமெனாக இருப்பாள். ப்ளஸ் வந்து அவளுக்குன்னு ஒரு தனியாகவே யோசிக்க தெரியாது. இப்படி தான் த்ரூ அவுட் லிட்ரேச்சர் ஆஸ் லைக் தட் இன் சொசைட்டியில் விமெனை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நிஜமாக விமெனுக்கு யோசிக்க தெரியாதா, நிஜமாக அவள் பேசிவாக தான் இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டால் த ஆன்சர் இஸ் நோ. ஸோ இது எல்லாமே வந்து கல்ச்சுரல் போர்ட்ரேல் ஆஃப் விமென். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னா, ஓகே நம்ம இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அதில் வந்து விமென் இப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அடுத்த படம் பார்க்குறோம், ஸோ அதில் இப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே அப்போனா விமென்னா இப்படி தான் அவங்க கேரக்டர் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஒரு ஃபேக்டாகவே மாறிடுறது. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது, பட் வந்து நம்ம அந்த ஐடியாவை வந்து நம்ம பார்க்க வந்து ஓகே இதான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பிலீவ் பண்ண வைக்கிறது. ஸோ அப்படி தான் த்ரூ அவுட் மித் எல்லா கட்டுக்கடைகளையுமே வந்து உண்மையை வந்து போர்ட்ரே பண்ணி இப்போ எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து அவங்க ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் பார்ட் 1? பார்ட் 1ல் வந்து அவங்க எப்படி கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா,
திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். விமேன் ஆர் நாட் இன்ஃபீரியர். மேன் வந்து எதுலேயுமே இன்ஃபீரியரே கிடையாது. நீங்கள் வந்து பீனிஸ் அண்ட் மீன் சொல்லுங்கள், இல்லை ஃபிசிக்கல் பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை மணி இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை வந்து மித்திலலாம் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இது எல்லாமே யார் க்ரியேட் பண்ணதா அப்படின்னா மென். ஸோ நாங்கள் எதுலேயுமே இன்ஃபீரியர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எல்லா விமனையும் திங்க்கும் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரீதிங்கிங் ஆஃப் அசம்ஷன். ரீதிங்கிங் அப்படிங்கிறப்ப இப்போது ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ஃபிசிக்கல் பயாலஜி நீ பிறந்ததுனால வந்து நீ விமன், ஸோ அதனால் வந்து நேச்சரே வந்து டிசைட் பண்ணிச்சு அதை அப்படின்னா கிடையாது. யார் தான் வந்து உனக்கு இந்த எபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவா அப்படின்னா சொசைட்டி. அந்த சொசைட்டி யார் கிரியேட் பண்ணியிருப்பா அப்படின்னா மென். ஸோ அதே போல இப்போது ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல் இதை பார்த்தா எக்கனாமிக் ரைட்ஸ் விமென்ஸ் கிடையாது. ஐயா விமனால ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியாதா அப்படின்னு கொஷின் கேட்டால் நோ வி கேன் மேனேஜ், ஆனால் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேல் வந்து ஒரு திங் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் தட் இந்த மித் அண்ட் ரியாலிட்டி எடுத்துகிட்டு எல்லா மித்லேயுமே வந்து விமன் வந்து ஒரு பேசிவான ஒரு கேரக்டராக தான் இருப்பாள். அவளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. ஆனால் வந்து அவளை வந்து பர்ஃபார்மே பண்ணியிருக்க விட மாட்டாங்க. ஸோ இதில் தான் நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபால்ஸ் ஃபேக்டர். நீங்கள் இந்த அசம்ஷன் எல்லாமே வந்து திரும்ப திங்க் பண்ணீங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே வி கேன் கெட் த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ தட் இஸ் அவர் கோல் அப்படிங்கிற மாதிரி இந்த புக் பார்ட் 1 முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டோட டைட்டில் என்ன அப்படின்னா விமென்ஸ் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி த செகண்ட் 6 புக்கை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் மீட்ஸ், அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஒன் தட் இஸ் விமென்ஸ் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பார்ட்டோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோல் பார்ட்டுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உண்மையோட லைஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் உமன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, சைல்டுஹுட்லேருந்து ஓல்ட் ஏஜ் போகிற வரைக்கும். ஸோ அவங்களோட ஸ்டேஜஸ் அந்த எல்லா ஸ்டேஜஸும் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா சொசைட்டியல் எக்ஸ்பெக்டேஷன். தட் இஸ் விமென் அப்படின்னா சைல்டுஹுட்னா இப்படி தான் இருக்கணும், அடல்ட்னா இப்படி தான் இருக்கணும், மேரிட் விமென்னா இப்படி தான் இருக்கணும், ஓல்ட் ஏஜில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸ்லாம் வந்து அவங்க மேலே இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து விமென் லைஃப் எப்படி இருக்குது அந்த ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸ் மூலமாக அதான் வந்து டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சைல்டுஹுட். இப்போ ஒரு குழந்தை பிறந்த விமேனா அந்த ஒரு கேர்ள் பேபியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிஷனிங் ஸ்டார்ட்ஸ். கண்டிஷனிங் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இமேஜின் ஒருத்தவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறகுது, ஒரு பாய் ஒரு கேர்ளாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாய் இப்போ 1 வயசு ஆறப்பே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் விவரம் தரையிறப்பே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பாயாக இருந்தால் அவன் கத்துனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவன் பையன் கத்துவாங்க. அதே கேர்ள் அப்படின்னா கத்தாத, நீ பொண்ணு தானே கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளை பேசிவாக இருக்க வைப்பாங்க. அது மட்டுமே கிடையாது, அந்த பாய் போய் விளையாடலாம், எல்லா பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதே கேர்ள் பேபிக்கு வந்து வெளிலாம் போகக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளே தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈவன் விளையாடுறதுக்கே வந்து குக்கரி திங்ஸ், இது போல் கேர்ள் டாய்ஸ், இது போல் டால்ஸ், இது போல் கொடுத்து தான் வந்து அவளை விளையாட சொல்லுவாங்க. அதே சப்போஸ் அவள் வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார் வேணும், பைக் வேணும், அதை மாதிரி டாய்ஸ் வேணும்னா அதை கூட வாங்க விட மாட்டாங்க. ஸோ இதுலேருந்தே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேர்ளை வந்து கண்டிஷன் பண்ணி வச்சுறாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ அவளை இன்டலெக்சுவலாக வந்து அவளை இன்டெலெக்சுவல் க்ரோத்தையே வந்து டிமினைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது கேர்ள்னா இதில் தான் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவளுக்கு சின்ன வயசுலேயே அவள் ஐடென்டிட்டியில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் யங் கேர்ள் ஆர் அடாலசன்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேர்ளோட ஹோல் கான்ஷியஸ் எங்கே போகுது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் பியூட்டி, எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கலாக எப்படி வச்சுக்கிறா. ஸோ அவள் ரொம்ப அழகாக காமிச்சிக்க ட்ரை பண்ணுவாள். யாருக்காக அப்படின்னா அவளுக்காக இல்லை, இன் ஆர்டர் டு அட்ராக்ட் தி அதர் ஜெண்டர். பாய்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவள் வந்து அவளை வந்து பியூட்டியாக இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பா. இது வந்து சொசைட்டியில் வந்து நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், ப்ளஸ் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸில். ஸோ இது போல் திங்ஸ் எல்லாமே வந்து நடக்குது. இதுவுமே வந்து அவள் யாருக்காக பண்ணுறா, அவளுக்காக கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் ஒரு யங்களுக்கு வந்து ஒரு பிம்பிள் வருதுன்னு வச்சுங்க, ஏன் மூஞ்சில் இவ்வளோ பிம்பிள் இருக்குது, அப்போ மூஞ்சி பார்க்க மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணு, மஞ்சள் வச்சு குடி, அது மாதிரி நிறையா திங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுலையுமே வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சொசைட்டல் வாட் வி கேன் சே ரூல்ஸ் வந்து அந்த கேர்ள் மேலே எப்படி வந்து இது இம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் அடாலசன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடல்ட்ஹுட் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு ஒரு விமனாக மாறினதுக்கப்புறம் என்ன கண்டிப்பாக மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அங்கே என்ன நினைக்கும் அப்படின்னா வந்து அவள் ஹோல் கான்சன்ட்ரேஷனே எங்கே வந்து போயிடும் அப்படின்னா டொமஸ்டிக் ரூல்ஸ், தட் மீன்ஸ் அவள் வீட்டு வேலை, அதை தான் வந்து அவளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தே ஆகணும். அவளோட நீடோட அவள் யாரோட நீடை வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னா அவள் ஹஸ்பண்டோட நீட்ஸ், அவள் இல்லாவோட நீட்ஸ், அவள் சில்ட்ரனோட நீட்ஸ். ஸோ இதுதான் வந்து அவள் ஃபஸ்ட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவளோட சப்போஸ் அவளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அவள் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறா, இது எல்லாமே வந்து எங்கே வந்து ட்ராப் ஆகிடுது அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃப்பில் ட்ராப் ஆகிடுது. ஸோ அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே எங்கே இல்லாமல் போயிடுது அப்படின்னா மேரேஜ் லைஃப்பில். ஸோ அவளோட ஃப்ரீடமே ஃபுல்லுமே போயிடுது, அவளோட ஆம்பிஷன் அப்படியே பர்ஸ்ட் ஆகிடுது இந்த ஸ்டேஜில்.
ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மதர்ஹுட்டை வந்து ஒரு ப்ரீஷியஸ் அண்ட் ஹாப்பி ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ இந்த மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா அந்த விமேன் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி தான் அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ட்ராப் அப்படின்னா அந்த பொறி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன் அப்படின்னா அவள் ஃபுல் டியூட்டியுமே எதாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த சைல்டு டேக் கேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து அந்த சைல்டு வளர்கிற வரைக்கும் அந்த சைல்டு டேக் கேர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அவள் லைஃபே வந்து என்ன பண்ணிடுறா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறா. அவளுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்தாலும் அந்த ஆம்பிஷன் வந்து அந்த சைல்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறா. ஸோ இதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னா வந்து அந்த மீன்ஸ் த ஹஸ்பண்ட் வந்து பார்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இவ வந்து அந்த பேபியை வந்து ஒரு கேர் கிவராக இருந்து பார்த்துக்கணும். ஸோ இதனால வந்து மதர்ஹுட்டை வந்து ட்ராப் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே அவன் என்னதான் ஃபாலோ பண்ணுறா, சொசைட்டல் ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியும் கிடையாது, ஒரு ஃப்ரீடமும் கிடையாது. அடுத்தது கம்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஒர்க். அந்த ஒர்க்கில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வந்து இன்இக்வாலிட்டி தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ், அவள் சம்பளமே வந்து ஒரு மென் அதே ஜாப் பார்த்தா ஒரு ஏர்ன் பண்ணுவாங்க, ஒரு மணி ஏர்ன் பண்ணுவாங்க. அதே லேடிஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மினிமைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. பொசிஷன்ஸ் இப்போ மென் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பொசிஷன் வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் விமேனுக்கு வந்து நோ நீ ஒரு விமேன், ஸோ அதனால் நீ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கணும், இதான் உனக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொசைட்டி சொல்லும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ, இப்போ ஒரு பையனுக்கு வந்து அப்ராடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினா டெஃபினெட்லி எல்லாருமே சேர்ந்து அனுப்பி வைப்பாங்க. அது ஒரு பொண்ணு அப்படின்னா நீ போய் என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க்லேயுமே வந்து அவருக்கு சொசைட்டினால ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிமினேஷன் மட்டும்தான் நடக்குது. அதே ஒரு மேரிட் உமனா ஒர்க் போனா அப்படின்னா இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டபுள் பர்டன், தட் மீன்ஸ் 2 சுமையை தாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை தான் இதை வந்து மீன் பண்ணுது. அவளுக்கு சப்போஸ் அவள் வந்து வேலைக்கு போனா அப்படின்னா அவள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணும், வீட்டு வேலையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மென்னுக்கு வந்து அது கிடையாது. ஆனால் விமேன் வந்து 2மே பார்த்தாகணும். சப்போஸ் விமேன் வந்து வீட்டில் வந்து வீட்டு வேலை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சண்டை வரும். அதே சில விமேன் இருப்பாங்களே, இல்லை வீட்டு வேலைலாம் பண்ணாமல் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் பிஸ்னஸ் இது போல் பார்த்துட்டு இருக்கோங்க. என்ன பண்ணுவாங்க சொசைட்டி, அப்போ என்ன சொசைட்டி சொல்லும், வீட்டு வேலையை பண்ணாதவங்க என்ன அப்படின்னா அவங்க பாரு எப்படி வந்து what we can say கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியாக விட்டு இங்கே பாரு வேலைன்னு வரா அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் ஏரியாலையும் என்ன தான் அவங்களுக்கு நடக்குது, டிஸ்கிரிமினேஷன் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃபைனல் ஸ்டேஜ் தட் இஸ் கால்டு ஏஜ்டு விமேன். ஸோ ஒரு விமேன் வந்து ஒரு சர்டன் ஏஜ், தட் மீன்ஸ் அவங்க ஓல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த விமனை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவள் ஃபேமிலி டியூட்டிஸ் முடிஞ்சிச்சு, பசங்களாம் வளர்ந்துருச்சு, ஒர்க்கும் போக முடியாது. அப்படிங்கிறப்ப ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாகவும் அவள் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒரு ஏஜ் உமன் மேக்கப் பண்ணால் இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து ஷி பிகம்ஸ் நாட் டிசேரபிள், யாராலையும் திரும்பி கூட பார்க்காத ஒரு ஸ்டேஜ்க்கு ஷி பிகம் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து என்ன நடக்குது அப்படின்னா சொசைட்டி தான் உமன் மேலே சோ மெனி ரூல்ஸ் வந்து இம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவள் ஜஸ்ட் பப்பட். அப்படிதான் ஓவரால் உமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாங்க. ஸோ இது மூலமா அவங்க என்ன அட்வைஸ் சொல்ல வராங்க அப்படின்னா த அட்வைஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். ரிஜெக்ட் ஆல் த சோஷியல் நார்ம்ஸ். தட் மீன்ஸ் சொசைட்டியில் உங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நார்ம்ஸ்லாம் இம்போஸ் பண்ணுறாங்களே, அது எல்லாத்தையும் விட்டு வெளில வாங்க. உங்களோட க்ரோத்துக்கு வந்து யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப். ஓகேங்களா, நீ உங்கள் பர்சனல் ஃப்ரீடம் வந்து எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வெளில வரணும். நீங்கள் வந்து சொசைட்டி ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு ஒன்று தோணுங்களா, உங்கள் பர்சனல் குரோத் நம்ம இதை ஃபாலோ பண்ணால் நம்ம இப்போ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி திங்க தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர சொசைட்டி ரூல்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதான் வந்து ஒரு சிம்பிள் அட்வைஸ் ஆஃப் த ஆத்தர் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லா ஸ்டேஜஸ்லையும் நம்ம ஒரு சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் பார்க்கலாம். அந்த கோர் கான்ஃப்ளிக்ட் ஆர் கோர் ஸ்ட்ரகுல்னே சொல்லலாம். எல்லா ஸ்டேஜ்லையும் இந்த 2 கான்ஃப்ளிக்ட் தான் நம்ம வந்து வரும். தட் இஸ் இம்னசென்ஸ் விசஸ் டிரான்செண்டன்ஸ். இம்னசென்ஸ்னால் என்ன அப்படின்னா கன்ஃபைன்டு பை சொசைட்டல் ரூல்ஸ். தட் மீன்ஸ் சொசைட்டியில் சில ரூல்ஸ்லாம் போட்டுருப்பாங்க, அதையே ஃபாலோ பண்ணுறது. யாரோ ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி வாழ்கிறவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்னசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டிரான்செண்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் தே ஜஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தேர் செல்ஃப். தட் இஸ் அவங்க ஃப்ரீடம்க்கு அவங்க ஓன் ஐடென்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து டிரான்செண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம யாருன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி போகிறது தான் செகண்ட் ஒன். ஸோ விமென் எல்லாமே இது எல்லா ஸ்டேஜஸ்லையும் என்னதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த 2த்துல. ஐ மீன் சைல்ட்ஹுட்லேருந்து ஏஜ் விமென் வரைக்கும் என்ன தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இமனசென்ஸ். ஓகேங்களா, இமனசென்ஸ் அப்படின்னா சொசைட்டியோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆத்தர் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு what I can say a kind of advice என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு பி டிரான்செண்டன்ட். நீங்கள் வந்து டிரான்செண்டண்ட்டாக இருக்கணும். இது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க ஓகே, ஆனால் ஸோ இது வரைக்கும்
ஓவரால் உமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதாக தான் இருந்துச்சு. தே ஜஸ்ட் ஃபாலோ இம்யூனிசன்ஸ், அடுத்தவங்க சொல்கிற ரூல்ஸ், அடுத்தவங்க சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இதே ஃபாலோ பண்ணிட்டு வாழ்ந்துட்டீங்க. பட் உங்களுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து த செகண்ட் ஒதடி டிரான்சண்டன்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா ட்ராப்லேருந்தும் நீங்கள் வெளில வர முடியும் அண்ட் யூ கேன் கெட் யுவர் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டை கன்க்ளூட் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்ட் 1 தட் இஸ் ஃபேக்ட் அண்ட் மித் அண்ட் பார்ட் 2 விமென்ஸ் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதோட டீட்டெயில் சம்மரி பார்த்துருக்கோம். இப்போது பார்ட் 3 த டைட்டில் இஸ் டுவர்ட்ஸ் லிபரேஷன், அதோட சம்மரி அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிபரேஷன்னா என்ன அப்படின்னா ஃப்ரீடம், தட் இஸ் சுதந்திரம். ஓகேங்களா, விமென் வந்து அவங்க ஃப்ரீடமை அட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழி, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹோல் பார்ட்மே இருக்கும். பாசிபிலிட்டிஸ் டு பிகம் ஃப்ரீ, ஸோ இந்த சொசைட்டியில் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது விமென் வந்து அவங்களோட ஃப்ரீடமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இது விமென் மட்டும் எடுத்து ஸ்டெப்ஸ் எடுத்தால் பத்தாது, அவங்க ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கும் மென் ஆஸ் வெல் அஸ் சொசைட்டி எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணால் தான் வி கேன் அச்சீவ் அவர் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சிமோன் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆர்குமெண்ட்டை. லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஸோ இதுலேயே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் அவங்களோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் விமென். ஆக்சுவலாக அந்த டெக்ஸ்ட் வந்து எப்போ எழுதுனது அப்படின்னா டியூரிங் 1930s and 40s. ஸோ அப்போ விமெனோட ப்ரெசன்ட் பொசிஷன் சொசைட்டியில் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா தி அதர். 1930s 40s அப்படின்னு சொல்கிறப்பயே அப்பயே வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் சொசைட்டியில் நடந்துச்சு தான். நிறையா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் லைக் தட் வந்து சொசைட்டல் டெவலப்மெண்ட்ஸ் கூட நடந்துச்சு. ஆனால் அப்பயுமே விமென் வந்து தி அதராக தான் இருக்காங்க. தி அதர் அப்படின்னா இந்த சொசைட்டியில் இன்ஃபீரியராக தான் இருக்காங்க. ஸோ மென் தான் டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுற, விமென் வந்து அதராக தான் இருக்காங்க. அதுலேருந்து அவங்க வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் விமென். நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இம்யூனிசன்ஸ் அண்ட் டிரான்செண்டன்ஸ். அதில் விமென் இன்னுமே எப்படி தான் இருக்காங்க அப்படின்னா இம்யூனிசன்ஸாக தான் இருக்காங்க, அவங்க டிரான்செண்டன்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன தான் வழி, விமென் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஃபியூ டிப்ஸ் ஆர் சஜஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்ட் 2 லிபரேஷன். பார்ட் அப்படின்னா வழி. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். அவங்க ஃபேக்ட் அண்ட் மித் அந்த பார்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா விமென் வந்து அவள் எக்கனாமிக்கல் நீட், தட் இஸ் ஃபினான்ஷியலுக்கு மணிக்கு வந்து யாரடா டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்னா அந்த சொசைட்டியில் மென்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் லேக் ஆகுறாளே, அங்கே தான் அவங்க ப்ராப்ளம் பிகின் ஆகுது. இப்போ விமெனுக்குன்னு தனியாக வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், அவள் வந்து மணியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் அவள் எதுக்குமே மென் கிட்ட போய் நிற்க தேவை கிடையாது. ஸோ அவள் சாய்ஸ், அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வாங்கி இப்போ அவளே முடிவு எடுத்துப்பா டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ விமெனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வேணும். விமெனாக வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஆஸ் லைக் தட் சொசைட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க் பிளேஸில் நிறைய டிஸ்கிரிமினேஷன்லாம் சொன்னேன், விமெனுக்கு வந்து லோவாக சேலரி கொடுக்குறது. ஸோ அதுலேருந்து சொசைட்டி வந்து வெளில வரணும். ஸோ விமெனும் ஸ்டெப் எடுக்கணும், சொசைட்டியும் ஸ்டெப் எடுக்கணும். அப்போ தான் வி கேன் அட்டைன் ஆர் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் கம்ஸ் டு எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன்லேயுமே விமென்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கிறது இல்லை. எஸ்பெஷலி இப்போ சூஸிங் ப்ரொஃபஷன்ஸ். இப்போ விமென் அப்படின்னா ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தால் அவள் வந்து ஒரு டீச்சராக போகணும், இல்லை மெடிசின் ஃபீல்டில் போகணும், இதான் அவனுக்கு சேஃப் சைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவளோட இன்டெலெக்சுவலாக அவள் வந்து என்னத்தை வந்து ஆசைப்படுறாளோ அதை போல் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னலாக சில திங்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, அது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் ஷீ ஹேஸ் டு சூஸ் ஹர் எஜுகேஷன் சிஸ்டம் இன் அ ஃப்ரீ வே. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக விமெனுக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் அவள் வந்து த அதர் இல்லை, நான் வந்து மென்னோட இன்ஃபீரியர் இல்லை அப்படிங்கிற ஒரு நாலேஜ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு வரும். ஸோ அதுக்காகவே எல்லா விமெனுக்கும் எஜுகேஷன் வந்து ஈக்குவலாக கிடைக்கணும். இதுக்கும் வந்து சொசைட்டி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் எஜுகேஷன் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எதே ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா விமென் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிற வந்து டெசிஷன் வந்து அவங்க எடுக்கணும். இப்போ ஒரு சைல்டு வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கும். அந்த சைல்டு அபார்ட் பண்ணியோ இல்லை கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணியோ அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் எதில் அப்படின்னா பேரண்டிங் அப்படின்னா ஒரு குழந்தை வளர்ப்பில் வந்து இப்போ விமென் மட்டும் தான் வந்து டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. தட் மீன்ஸ் அவள் தான் அந்த அவளோட ஹோல் ஆம்பிஷன் லைஃப் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த ஹோல் டைமையும் வந்து குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் மென் வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ பேரண்டிங்கில் வந்து ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி 50% டைம் அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணான 50% வந்து அந்த ஹஸ்பண்ட் பண்ணணும். ஸோ அதே போல ஒரு இண்டிபெண்டன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சாதான் we can move towards liberation அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி கம்ஸ் டு பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஈக்குவாலிட்டி. இப்போ விமெனை வந்து பொலிட்டிக்கல் சைடும் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ பாலிடிக்ஸில் ஒரு விமென் இருந்தால் அந்த அப்போ சொசைட்டியில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரீடமே எங்களுக்கு வேணும். ப்ளஸ் வந்து லீகல் ஈக்குவாலிட்டி, சில லாஸ் வந்து அப்போ உள்ள லாஸ் வந்து விமெனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும். எஸ்பெஷலி டிஸ்கிரிமினேஷன் அவங்களை மார்ஜினலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போல் லாஸ் எல்லாமே வந்து புதுசாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்
The next category is transforming relationship. That means it is nothing but மென்னுக்குள்ள ரிலேஷன்ஷிப். எப்போ பார்த்தாலும் இந்த சொசைட்டியில் வந்து விமென் தான் மென்னுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மென் வந்து விமெனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மென் வந்து ஒரு இன்ஃபீரியர் த அதர். ஸோ அந்த தாட் ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப், தட் மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேருந்து போகணும். இப்போ இவ வந்து 50 ரெஸ்பெக்ட் கொடுத்தானா 50% அந்த மென்னுமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அண்ட் எஃபோர்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து we can attain this gender equality. அப்போ தான் விமென் வந்து இன்ஃபீரியர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு மென்னுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் ஃபியூச்சர். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிவிஷன் இந்த ஹோல் பார்ட்லேயே சொல்லலாம். இங்கே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் அந்த ஹோல் புக்கேமோட மெயின் ஃபோக்கஸ்னே சொல்லியாச்சு. அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ மென்னுக்குள்ள எல்லா ரைட்ஸுமே விமெனுக்கு கிடைச்சிட்டா அப்போ நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணிட்டோனா அப்படின்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் நோ. இப்போ மென்னை அப்படியே காப்பி பண்ணுறது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாது. அதான் இந்த ஆத்தரோட மெயின் பாயிண்ட்டே. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டு பி யுவர் ஆத்தென்டிக் செல்ஃப். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. மற்றபடி மென்னு நம்ம அப்படியே 100% காப்பி பண்ணிவிட்டு இப்போ பாரு மென்னு கிடைச்சி எல்லா ரைட்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு, ஸோ நான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இப்போ உள்ள ஃபெமினிஸ்ட்லாம் வந்து ஃபெமினிசத்தை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மென்னை காப்பி பண்ணால் நம்ம அவங்க பண்ணுறது எல்லாமே பண்ணால் நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபெமினிசமில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது அது கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஆத்தென்டிக்காக எனக்கு தோன்றது பண்ணுறது தான், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதுதான் இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி இந்த கன்க்ளூஷன் பார்ட், இந்த புக்கோட கன்க்ளூஷன் பார்ட் as well as டுவர்ட்ஸ் லிபரேஷன். இந்த பார்ட்டோட கன்க்ளூஷன் பார்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, we have to get our existential freedom. எக்ஸிஸ்டென்ஷியலிசம் வந்து ஒரு ஃபிலாசபி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இவங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன்லேயே, ஷீ இஸ் அன் எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட். அதோட ஃபிலாசபியோட மெயின் பிலீஃபே என்ன அப்படின்னா செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னா நான் யாருன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து என்னை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்னோட செல்ஃப் இதான் அப்படின்னு நான் டிஸ்கவர் பண்ணணும். தட் இஸ் கால்டு எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஆனால் இது வரைக்கும் விமேனை வந்து யார் தான் வந்து நீ இதான் அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் சொல்லியிருப்பா, நீ அதர் தான், நீ இன்ஃபீரியர் தான், நீ மென் சொல்கிறதான் பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் சொல்லியிருப்பா அப்படின்னா சொசைட்டி தான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுலேருந்து வெளில வாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கண்டுபிடிங்க. யூ ஹாவ் டு டிஸ்கவர் யுவர் செல்ஃப். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்னொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவோட வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது போல் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் சொசைட்டியில் சொல்கிறாங்க அதனால் அதை ஃபாலோ பண்ணுறேன், பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அதனால் அதை ஃபாலோ பண்ணுறேன், அதை மாதிரி திங்கள் வந்து நீங்கள் வெளில வரணும். யூ ஹாவ் டு கெட் யுவர் எக்ஸிஸ்டென்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி வாட் இஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி? ஸோ இந்த ஹோல் புக்கோட மெயின் கான்செப்டே இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். ஸோ எப்போ வந்து நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, எப்போ இந்த சொசைட்டியில் இப்போ ஒரு கேர்ள், ஸோ பயாலஜியாக நீ ஒரு பயாலஜிக்கலாக நீ ஒரு கேர்ளாக பிறந்துட்டு ஸோ உன்னோட ரோல் இதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த சொசைட்டி வந்து உங்களை டிஃபைன் பண்ணாமல் இருக்கோ அப்போ தான் we can achieve this gender equality அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டை முடிக்கிறாங்க. Well, that's it. Thanks for watching.